எதை நாடுமா? முதல்ல சமாதானம், யாவரோடு சமாதானம். ரெண்டாவது தான் பரிசுத்தமா இருக்க நாடுகள். இந்த ரெண்டு நம்ம கேட்டகரியில நம்ம வாழ்க்கையில வந்துச்சு அப்படின்னா அடுத்த கீழே வாசிங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இப்போ அடுத்தவங்க என்ன சொல்றாரு? ஹலோ, தேவனுடைய கிருபை எப்படி இழந்து போறோம்? தேவனுடைய கிருபை எப்படி இழந்து போறோம்? எப்படி இழந்து போறோம்? மறுபடியும் மேல வாசிங்க. நீங்க யாவரோட சமாதானமா இல்லை அப்படின்னா நீங்க கிருபையை இழந்து போயிட்டு இருக்கீங்க அர்த்தம். புரியுதா? புரியலையா? அல்லேலூயா. நல்ல மறுபடியும் வாசிங்க பார்ப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். யாவரோடு சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள்.